வணக்கம் தமிழன் ட்ரேடர்ஸ். இந்த பதிவில் வந்து இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதை வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். அதனால் இந்த ஸ்டாக் செலெக்ஷன் வந்து வால்யூம் ஹையாக இருக்கிற ஸ்டாக்காக, ஹை லிக்விடிட்டி இருக்கிற ஸ்டாக்காக வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக் மூவ்மெண்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட் ஸ்மூத்தாக இருக்கிற ஸ்டாக் தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறதுக்கும் இல்லை அந்த ட்ரேடிங்க்கு வந்து அப்ரப்டான மூமெண்ட் இல்லாமல் உங்களுக்கு ஸ்மூத்தான டார்கெட்டுக்கோ இல்லை ஸ்மூத்தான ஒரு ஸ்டாப் லாஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கோ வந்து தகுந்த ஸ்டாக்காக இருக்கும். ஸோ அதனால் ஹை லிக்விடிட்டி ஸ்டாக்காக வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ரீசனபிளாக வால்டைலாக இருக்கிற ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்கள். அப்போ டெய்லி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு மூமெண்ட்டாச்சும் அந்த ஸ்டாக்கு இருக்கணும். இந்த மூமெண்ட்டே இல்லை ஸ்டாக்கை வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து இத்தனை ஒரு 2% மினிமம் ஆவரேஜாக வந்து அதான் பாருங்கள். 2% அதிகம் தான், 1%லேருந்து அதுக்கு மேலேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். ஆவரேஜ் சொல்கிறேன் நான். அப்புறம் வந்து இந்த ஓவரால் மார்க்கெட் இருக்குங்களா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இது போல் இண்டெக்ஸோட கோரிலேட் ஆகிற மாதிரி ஸ்டாக்காக வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டைமில் வந்து நம்ம இந்த ஸ்டாக் மூமெண்ட்டை வந்து இதை ரெஃபர் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் மார்க்கெட்டோட மூவ் ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் இல்லை, காஷியஸாக கொஞ்சம் இந்த நெகட்டிவ் சைடு போகாமல் இருக்கிறதுக்கு, அவாய்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே போல் அந்த ட்ரேடிங் டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த இயர்லி மார்னிங் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த கேப் அப் கேப் டவுன் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்லேருந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து டீட்டெயிலாக வந்து நான் வேறு ஒரு பதிவில் சொல்கிறேன். ஸோ இந்த கேப் அப் கேப் டவுன் ஸ்டாக் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அதே போல் அந்த பிவட் ட்ரேடிங், அந்த ஓப்பன் ஐ ஓப்பன் லோ ஸ்டாக் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதெல்லாம் வந்து இப்போ மணி கண்ட்ரோல் போனீங்கன்னா இது போல் ஸ்டாக்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த பிவட் ட்ரேடிங் போனீங்கன்னா இது போல் ஸ்டாக்ஸ்லாம் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த மிடில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்கிறது எப்படி பார்க்குறது, ரிவர்சல் ஆகிற ஸ்டாக் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதே போல் பிரேக் அவுட்ஸ், கன்சால்டேஷன் பிரேக் அவுட்டோ இல்லை போலிங் அப்பான் பிரேக் அவுட்டோ, இந்த ஸ்டாக்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது. ஸோ ஒன்று வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கரெக்டான டைமில் கரெக்டான ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணி எந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணும், எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு முக்கியமான டாஸ்க்கு ட்ரேடிங்கில். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறது வந்து ரெண்டாவது. மூணாவது வந்து கரெக்டான ப்ராஃபிட்டில் இல்லை கரெக்டான லாஸில் வந்து வெளியே வர்றது. இதுதான் வந்து சிம்பிளான ட்ரேடிங் மெக்கானிசம். இதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் உங்களை ப்ராஃபிட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்கள் ப்ராஃபிட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, உங்கள் ஸ்டாப் லாஸை எப்படி கரெக்டான இதில் வைக்கிறது. ரொம்ப க்ளோஸாக வச்சிங்கன்னா டக்குன்னு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு ஆனால் மேலே போய்டும், திரும்ப உங்கள் ப்ராஃபிட் லெவலுக்கே போய்டும் அது. ஆனால் நீங்கள் ஸ்டாப் லாஸ்லேயே வெளியே வந்துட்டு இருப்பீங்க. ஸோ அது எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்காக ரொம்ப கம்மியாக வைக்க முடியாது, ரொம்ப அதிகமாக வைக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்டாப் லாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் லேர்னிங் கேப்பபிலிட்டி, இது நீங்கள் லேர்ன் பண்ணணும். இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக என்னுடைய அடுத்த பதிவுகளில் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து உங்களோட டே ட்ரேடிங் மேக்ஸிமம் 3:15 வந்து எல்லோரும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, எல்லா ப்ரொவைடருமே. ஸோ நீங்கள் டே எண்டில் வந்து ட்ரேட் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2:45 உங்கள் ட்ரேடிங்கை முடிச்சுக்கோங்க.
ஸோ 245க்கு மேலே ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நினச்ச மாதிரி மூவ்மெண்ட் வந்து உடனே நடக்குமான்றது வந்து சொல்ல முடியாது. ஸோ அது 315க்கு அப்புறம் நடந்ததுன்னா உங்களுக்கு லாஸ் தான். எல்லா ட்ரேடிங்க்குமே வந்து ஒரு பேசிக் சார்ஜ் வந்து உங்கள் ப்ரொவைடர் கொடுப்பாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தேவையில்லாத ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ மணி கண்ட்ரோல் போனீங்கன்னா, இது ட்ரேடிங் ஆஃப்லைனில் நான் இந்த ரெக்கார்ட் பண்ணுறதால இந்த டீட்டெயில் இல்லை. கேப் டவுன், கேப் அப் ஸ்டாக்ஸு, இன்னும் சில டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் பிரேக் அவுட், நெகட்டிவ் புல்லிஷ் பார் ரிவர்சல். ஸோ நீங்கள் இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் வந்து இது வந்து லிஸ்ட் பண்ணிடும். அதே போல் இந்த பியூர் ட்ரேடிங் இந்த வெப்சைட் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, டெய்லி பேசிஸில் டெய்லி மார்னிங் இவங்க அப்டேட் பண்ணிடுறாங்க. எது ஓப்பன் ஆகி ஸ்டாக்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு அதோட ரெசிஸ்டன்ட் லெவல், சப்போர்ட் லெவல் பேஸ் பண்ணி என்ட்ரி, எக்ஸிட்டு, ஸ்டாப்லஸ், டார்கெட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் இவங்க கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஓரளவுக்கு நல்ல சைட் இது. நீங்கள் இது ரெஃபர் பண்ணி கூட ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதே போல் பிளைண்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்களும் அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். அவங்க போட்டிருக்கிறது நீங்கள் பண்ணியிருக்கிறது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா அந்த ட்ரேடிங் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இவங்க ஒரு செட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த 52 வீக் ஐ, லோ க்ளோஸ், நியர் டு வீக் லோ, இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது போல் ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹையில் உள்ள லோவில் வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான இதுவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த இடத்த வந்து ட்ரேட் பண்ணலாம். இல்லை அது பிரேக் ஆகுதுன்னா நீங்கள் அந்த இடத்த ட்ரேட் பண்ணலாம். இது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கல் சார்ட்லாம் போனீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சைட்லேயுமே இது போல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் ஸ்டடீஸ் வச்சிங்கன்னா, ஈவன் இந்த மணி கண்ட்ரோல்லையும் இது போல் டெக்னிக்கல் சார்ட் இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி செட் ஆஃப் இது இருக்கும், இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு அதோட மூமெண்ட்டை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்குவீஸ் ஆகிட்டு இங்கே பிரேக் ஆகிட்டு இங்கே எவ்வளோ பெரிய டவுன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதே போல் இங்கே ஸ்குவீஸ் ஆகி இங்கே பிரேக் பண்ணுற இடத்துல இங்கே ஒரு பெரிய மூமெண்ட் இருக்குது. இங்கேயும் அதே போல் இங்கே ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். இது வந்து என்எஸ்சி வந்து ஒரு நல்ல சைட். எதுக்கு எப்படி சொல்கிறேன்னா, இங்கே இதில் வந்து உங்கள் என்எஸ்சி நிஃப்டி 50 எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் எல்லா ஸ்டாக்கும் லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு சின்ன ஒரு அது மினிமைஸ்டு கிராஃப் உங்களுக்கு இதில் கொடுத்துருவாங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் உங்கள் மூவ்மெண்ட்டை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் போய்ட்டு நீங்கள் உங்கள் டெக்னிக்கல் சார்ட்டை வேறு சைட்டில் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் உங்கள் அனலைசிஸ் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது அப் ட்ரெண்டில் இருக்குது, சைட் மூவ்மெண்ட்டில் இருக்குது, இங்கே மூவ்மெண்ட் ஆகிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இது போல் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். investing.com வந்து இது இன்னொரு நல்ல வெப்சைட்டு. இதுலேயும் உங்களுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ், டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் இவங்களும் நிறைய கொடுக்குறாங்க. நீங்கள் இது பேசிக்காக நான் வந்து ரெஃபர் பண்ணுற சைட்ஸ் ட்ரேடிங்காக. நீங்கள் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்கள், எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னென்ன இண்டிகேட்டர்ஸோ இல்லை என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லா சைட்லேயும் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கும். ஸோ இனி வரும் வீடியோவில் வந்து நான் முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ், முக்கியமான மாடல்ஸ், ட்ரேடிங் மாடல் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒன்று எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து ஆல்மோஸ்ட் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்லாம் சில இதெல்லாம் ஒரு இதுலையும் கவர் ஆகும். நன்றி, வணக்கம்.
உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.